ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்கன்னு தெரியும். வாட் இஸ் ரொமான்ஸ்? ரொமான்ஸ்னால் நமக்கு என்ன தெரியாதா? இந்த பொண்ணு எனத்த புதுசாக சொல்லிட போகுது அப்படின்னு தானே எல்லாரும் வந்திருப்பீங்க. அதுக்கு மேலே ஒரு கியூரியஸ் இருக்கும், கரெக்டு தானே? ஸோ நீங்கள் ரொமான்ஸுன்ற லிஸ்ட்ல என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அது எதுவுமே ரொமான்ஸ் கிடையாது. ஷாக்கிங்காக இருக்கா? அவங்க ஒரு பொண்ணுங்களோட டிக்ஷனரியில் ரொமான்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தமே வேற. ஸோ அது என்னென்னலாம் பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள ஃபாலோ. நீங்களா யாருடா? How do I tell you? ஓகே, நான் இப்போ ரொமான்ஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். கரெக்டா? ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. வீடியோல பாத்தீங்களா? இது எல்லாமே தான் ரொமான்ஸ். ஆமா, ஒரு பொண்ணுங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு எஃபர்ட் போடுறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு கேர் கொடுக்குறீங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறீங்க, எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, எந்த அளவுக்கு பாசமா நடந்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறீங்க, அப்புறம் என்ன சொல்லலாம், எந்த அளவுக்கு நீங்க அந்த பொண்ணுங்க மேல அட்ராக்டிவா இருக்கீங்க, இது எல்லாமே தான் ரொமான்ஸ். ஆமா, இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீவரிஷா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டைம்ல நீங்க என்னென்ன மாதிரியான கேர் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த ரொமான்ஸ். ஒவ்வொரு இடத்துலயுமே ரொமான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து. இப்போ ஃபீவரிஷா இருக்கிற இடத்துல நீங்க வந்து கேர் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொமான்ஸ். அப்போ கேர் வந்து அந்த இடத்துல ரொமான்ஸா கன்வெர்ட் ஆகுது. கரெக்டா? இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்க, அந்த இடத்துல வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டாங்க, அதை வந்து அவங்களால தூக்கவே முடியல. ஆனா நீங்க அதை கண் கொண்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல போய் குடு 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 நான் வச்சுக்கிறேன், நீ ஃப்ரீயா நடந்து வா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றீங்க பாத்தீங்களா? ஹெல்பிங் மைண்ட் செட். அதுதான் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவங்களுக்கு காட்டுற ரொமான்ஸ். அதாவது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து டூயட் பாடி மரத்தை சுத்தி என்னென்னமோ பண்றீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொமான்ஸ் கிடையாது. எந்த டைம்ல எந்தெந்த விதமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது, மென்டலி சப்போர்ட் தேவைப்படுதா, பிசிக்கல் சப்போர்ட் தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து 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 நம்ம அவங்களுக்கு செய்யறோம் பாத்தீங்களா, அது எல்லாமே தான் ரொமான்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த பொண்ணுக்கு அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, ஏதோ ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்பி ஏமாந்துருச்சுன்னே வச்சுக்கலாம். அந்த இடத்துல எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, உனக்கு இப்படிதான் நடக்கும், நீ என் பேச்சு கேட்காம பண்ணல, உனக்கு இப்படி இல்லைன்னா ஆகும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறத விட்டுட்டு, என்னாச்சு சரி விட பாத்துக்கலாம், அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல ரொமான்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ரொமான்ஸ் அப்படின்றது பொண்ணுங்களோட டிக்ஷனரியில பிரிச்சு 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 வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க பார்ட்னர் மேல நீங்க ரொம்பவே லவ்விங்கா இருக்கணும், ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கணும், ரொம்பவே வந்து கேரிங்கா இருக்கணும், இன்வால்மெண்டோட இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாமே தான் ஒரு பொண்ணுங்களோட டிக்ஷனரியில ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுக்குற விஷயங்கள். இதெல்லாம் விட்டுவிட்டு படத்துல காட்டுற மாதிரி, பாட்டுல காட்டுற மாதிரி, புக்ஸ்ல படிச்சிருக்க மாதிரி அதெல்லாம் தேடி தேடி நீங்க பண்ணீங்கன்னா வேல்யூவே கிடையாது, ஒருத்தே கிடையாது. அந்த பொண்ணுக்கு அந்த டைம்ல என்ன விஷயம் தேவைப்படுதோ அதெல்லாம் தான் ரொமான்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்காவது இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ரொமான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறமாவது உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற உங்க லவ்வரோ பொண்டாட்டியோ யாரா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலுமே இதைதான் எதிர்பார்ப்பாங்க.
ஸோ நீங்க அந்தந்த டைம்ல அந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஒரு ரொமான்டிக் பர்சன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்க மேல மெஸ்மரைசிங் ஆயிடுவாங்க. உங்க மேல ரொம்பவே வந்து இன்வால்வ்மெண்ட் ஆயிடுவாங்க, அட்டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க தான் இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து அவங்கள்ட்ட கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அவங்கள வந்துட்டு தடுக்கவே முடியாது. நீங்க தான் அப்படின்னு சொல்லி உங்க மேலதான் அவங்க வந்து ரொம்பவே வந்து பாசமா நடந்துக்குவாங்க. ஸோ ஒரு பொண்ணுங்க கிட்ட இருந்து நீங்க பாசத்தையும் அன்பையும் லவ்வையும் சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரியான ரொமான்ஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோல நீங்க பொண்ணுங்களோட மைண்ட் செட்ல ரொமான்ஸ் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாபிக்கோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இட்ஸ் மீ பிரதீபா. பை.